வணக்கம் மீனராசி அன்பர்களே, எப்போவுமே எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். வேலைகளிலே உங்களுடைய வேலையை அடுத்த வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய ஆசாமி. இப்படி நீங்கள் செய்து பழகி அடுத்தவங்கெல்லாம் உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோமே அப்படின்னு ஒரு நாளும் யோசித்ததில்லை. வேலையெல்லாம் சரிங்க, அவ்வளவு லாபமாக வரலைங்களே அப்படின்னு எண்ணம் மட்டும் நிறைய இருக்குது. இந்த எண்ணத்துக்கு ஒரு ஆன்சர் இந்த செப்டம்பரில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோமானா, செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் ஆசிட்டிஸ் வக்கரகதியிலே இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனான குரு மிதுன ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு, அவரும் மாறலை. 12ஆம் இடமான கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவும் 6ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவும் மாறாமல் அங்கங்கே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய இந்த செவ்வாயானவர் 7ஆம் இடமான கன்னிராசியிலிருந்து 8ஆம் இடமான துலா ராசிக்கு உள்ள வருவார். இந்த 8ஆம் இடம் வந்துட்டாங்கன்னா பயமுறுத்துங்களே அப்படின்னு சொன்னீங்களா? பயப்பட வேண்டாம். குருவால் பார்க்கப்படுகிற உங்கள் ராசிநாதர் பார்த்துடுறார். ராசிநாதர் பார்ப்பதனாலே பயமில்லை, மங்கள யோகத்தை தருவார். அதனாலே குடும்பத்திலே நல்லதொரு சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உங்கள் முயற்சிகளிலே நல்லதொரு மாற்றங்கள் வரப்போகிறது. புதிய எழுச்சிக்கான வெற்றிகளை நீங்கள் கொண்டு வரப்போகிறீர்கள். குருவின் பார்வை செவ்வாயின் மேலே விழுவது மட்டுமில்லாமல் உங்கள் தொழில் ஸ்தானத்திலையும் விழுகிறது. அதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த செவ்வாயின் மூலிமா செய்து கொடுத்துடுவார். ஏன்னா அது கேந்திரஸ்தானம்னு பேர், 4ஆம் இடம். கேந்திராதிபதி கேந்திரத்தை பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போது லாபத்தை இன்னும் மல்டிஃபோல்டு பண்ணுறதுக்கு யோசனைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, எங்கே செலவு இருக்கோ அந்த செலவையும் பார்த்துப்படுறார். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் பெருசாக மாட்டிக்கிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையிலே முயற்சி ஸ்தானத்துக்குரிய இந்த சுக்கிர பகவான் அவர் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பெயர்கிறார். எழுத்துத்துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. கவர்ச்சிகரமாக எழுதுவாங்க. அப்படியே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி புஸ்தகங்கள்லாம் நல்லா வரும். அந்த புக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த மாதத்திலே படித்த உடனே அது ரசனையோடு படிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நாவல்கள்லாம் நல்ல நாவல்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீடு, வாகனம், மனை போன்ற விஷயத்தில் ஒரு சின்ன முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழ்நிலை. அதெல்லாம் நல்ல பலன்களை கொண்டு வந்து காட்டுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன், நல்ல சாப்பாடு. சூரியனும் புதனும் அமர்ந்து நேரடி பார்வையாக வைக்கப் போகிறார்கள். அதனால் கொஞ்சம் கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்துலையும் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அங்கே அலையிறது, ஒய்ஃபோட கூட்டிகிட்டு போகிறது, கணவனோடு கூட்டிக்கிட்டு போகிறது, எல்லாம் சேர்ந்து கப்புலாகவே அலையிறது. நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையும் உண்டு, அலைச்சலும் உண்டு. பிரயாணங்கள் நிறைய இருக்கும். கோயில் குளம் போகிறது, வெளி இடங்கள் போகிறது, வெளி ஊர்கள் போவது, வெளிநாடுகள் போவது, இதுவும் செலவாக மாறினாலும் சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. கொஞ்சம் தெய்வ நிமிஷமாக தெய்வ அருள் வேண்டி செல்லக்கூடிய காரியங்களும், எஸ்கர்ஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும், தொழில் நிமித்தமாகவும் இப்படி நிறைய பயணங்கள், இடப்பெயர்ச்சிகள், மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதம். உங்களுடைய முகம், ஃபேஸ் வேல்யூ நல்லாயிருக்கும். அயன சயன போகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு தர்மம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். பணம் கொடுத்து பணம் வாங்கிறது அப்படின்னு சொல்ல லேவாதேவி எல்லாம் நல்ல ஈஸியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும்.
பொருளாதாரத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய மாதம் இது. விவசாயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விவசாயத்தில் ஒரு நல்ல ரீப்பிங் பெனிஃபிட் நல்லா இருக்கும், நல்ல அறுவடைகள்லாம் உண்டு. காய்கறிகள் பழங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல மாதம் இது. துணி தொழில் செய்பவர்களுக்கு வர்த்தகத்திலே விற்பனை ஜாஸ்தியாகும். இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான நல்ல நுணுக்கமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நல்லதொரு ஆர்டர்ஸ் உண்டாகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு இன்வென்ட்ரி கொஞ்சம் சோல்ட் அவுட் ஆகும். இப்படி ஒரு நல்லதொரு மாற்றம் உண்டு. முதலீடுகள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெம்பர்மெண்ட் உங்களுக்கு வரும். நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். முக்கியமாக கடனை குறைத்து கொள்ளக்கூடிய எண்ணம் ஜாஸ்தி வரும். அதனால் லாபம் பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திலே சங்கடகர சதுர்த்தியும் இருப்பதனாலே அன்றைய நாளிலே விநாயகரை வழிபட்டு அவரிடம் வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும், கடனை குறைக்கும், உழைப்பை பெருக்கி லாபத்தை மல்டிஃபோல்டாக மாற்றும் என்பதனாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய மாதமாக அமையப் போகிறது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் நார்மலாக பலன்கள் அப்படின்னு பார்க்குறது ராசி பலன், இந்த மாதிரி மாத பலன்கள் அப்படின்னா பார்ப்போம். இந்த ராசி பலன் பார்க்கும்போது மதி அப்படிங்கிற இந்த சந்திரனை வைத்து பார்ப்போம். மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை வைத்து பார்ப்போம். இந்த விதி மதி கதி அப்படின்ற விஷயங்களில் கதியும் மதியும் நிறைய வேலை செஞ்சிடும். விதிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்னது? அதுதான் லக்னம் அப்படின்னு விழும். நம்ம ஜாதக கட்டத்தை லக்னம்னு போட்டிருப்பாங்க இல்லையா. சூரியன் நான் பிறக்கும்போது எந்த இடத்துல தன் கதிரை வைத்தாரோ அந்த இடம் லக்னம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் 1ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் பிரிப்போம். அப்போ தான் இன்னும் நல்ல தெளிவாக உங்கள் ஜாதகம் என்ன, இப்போ நடப்பு தசை என்ன, அதனால் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படின்னு க்ளீனாக பிரித்தோம்னா உங்கள் ஜாதகத்தை படிச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே தொழில் சம்பந்தப்பட்டது, நிதி சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, இல்லை குடும்ப சம்பந்தப்பட்டது, இப்படி பல விதத்தில் நமக்கு தேர்வுகள் வேண்டும். திருமண தடைகள், படிப்பிலே தடைகள், குழந்தைகளினால் தடைகள், குழந்தை இல்லாமை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதகத்தை பார்த்தால் தீர்வு கிடைத்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது தொழில் முறையில் செய்யக்கூடிய விஷயங்களால கொஞ்சம் ஃபீஸ்லாம் உண்டு. அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் அவசியம் அதை படித்து உங்களுக்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்யும்போது அவசியம் உங்களின் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதற்கான எண்கள் இதில் தொடர்புக்கு கொடுக்கப்படுகிறது. அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.